குட் மார்னிங் மக்களே. திஸ் ப்ரொஃபஸர் டாக்டர் எஸ்கே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஃபோர் கோயிங் டு த ஸ்டாக் மார்க்கெட், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எல்லாரும் பண்ண வேண்டியது ஒரு சேஃப், ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் நமக்கு ஒரு வெல்த் கிரியேஷன் பேரலெல்லாம் பண்ண வேண்டியது. இது கொடுக்குற ரிட்டர்ன்ஸு நம்ம நார்மலாக பண்ணுற எஃப்டியோ ஆர்டியோ கொடுக்காது. ஏன்னா இதில் காம்பவுண்டிங் எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை நீங்கள் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஜிபிஎஃப் பிடிப்பாங்க, ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இபிஎஃப் பிடிப்பாங்க. இப்போ ஜிபிஎஃப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, சேலரியில் பிடிப்பாங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட சேலரியில். இபிஎஃப்ல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஒரு 1500 பிடிக்கிறான் அப்படின்னா எம்ப்ளாயிட்டேருந்து ஒரு 1500 பிடிச்சி 3600 மாதம் சேர்த்துட்டு வருவாங்க. இது இபிஎஃப். இப்போ ஒரு காமன் மேன் இருக்கான், அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் இல்லை, ப்ரைவேட் கம்பெனிலையும் வேலை பார்க்கல, ஒரு பப்ளிக் இருக்கான், அவனுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அதுக்கு தான் பிபிஎஃப்னு ஒன்று இருக்குது. ஸோ தட் இஸ் கால் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். நான் ஏன் சார் பிபிஎஃப் போடணும் அப்படின்னா, இது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா ஃபினான்ஸ் கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு, அதனால சேஃபு. இது ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 7.1 to 8 அந்த ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். இதில் நம்ம பண்ணுறதுனால நீங்கள் மினிமம் எவ்வளோ சார் கட்டணும் அப்படின்னா ஒரு 500 ₹500 மினிமம் கட்டணும். மேக்ஸிமம் எவ்வளோ கட்டலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,50,000 ஒரு வருஷத்துக்கு. இது 12 டைம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து, எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு 12 விட்ராயல் பண்ணலாம். அதுக்கு மேலே அலோடு கிடையாது. இந்த 1,50,000 நான் ஒன் டைமில் கட்டலாமா சார்னா தாராளமாக கட்டலாம். மினிமம் அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு எவ்வளோ இருக்கணும்? 500 இருக்கும். ரைட். இப்போ 15 வருஷம் டூரேஷன் இருக்குது. இந்த 15 வருஷம் நான் கட்டினேன்னா எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, இந்த 15 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,50,000 10 வருஷத்துக்கு 15 லட்ச ரூபா. பாக்கி உள்ள ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 7.5 லட்ச ரூபா. மொத்தம் 22.5 லட்ச ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. 22.5 lakhs இந்த 15 வருஷத்துக்கு இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் கட்டியிருப்பீங்க. இது காம்பவுண்டிங் எஃபெக்ட்னால உங்களுக்கு 15 வருஷம் கழித்து 40 lakhs கிடைக்கும். ஸோ 18 lakhs வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இது ஒரு சேஃபு. நம்ம ஒரு 15 இயர்ஸ் கழித்து நம்ம பசங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கோ இல்லை பொண்ணுங்க மேரேஜுக்கோ ஒரு 40 லட்ச ரூபா நமக்கு லம்சமாக கண்ணுக்கு தெரியாமல் அது பாட்டும் சேவ் ஆகிட்டு இருக்கும். அது காம்பவுண்டிங் எஃபெக்டில். இது மியூச்சுவல் ஃபண்டு கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம். இது வேறு ஒன்றும் இல்லை. இதை தான் லைட்டாக கொஞ்சம் லேபிள் பண்ணி சுகன்யா சமிருதி யோஜனான்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுக்குது. தங்க மகள் சேமிப்பு திட்டம், தங்க மகன் சேமிப்பு திட்டம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆம்பளை பசங்களும் அதை பண்ணலாம். அப்படின்னா இது காமன் மேனும் பண்ணலாம். இது எங்கே சார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ், எல்லா ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பேங்க்ஸில் நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப பேசிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சேஃபாக உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு பிளான் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட பசங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கோ இல்லை பொண்ணோட மேரேஜுக்கோ இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணும்போது இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 15 வருஷம் கழித்து நம்ம கையில் ஒரு 40 lakhs கிடைக்கும். இது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா சார் அப்படின்னா இது காம்பவுண்டிங் எஃபெக்ட்னால டெஃபினட்டாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும். ஸோ எஃப்டியோட ஆர்டியோட இது ரொம்ப பெட்டர் ஸ்கீம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஹாய், பை. குட் மார்னிங் மக்களே. திஸ் ப்ரொஃபஸர் டாக்டர் எஸ்கே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஃபோர் கோயிங் டு த ஸ்டாக் மார்க்கெட், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எல்லாரும் பண்ண வேண்டியது ஒரு சேஃப், ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் நமக்கு ஒரு வெல்த் கிரியேஷன் பேரலெல்லாம் பண்ண வேண்டியது. இது கொடுக்குற ரிட்டர்ன்ஸு நம்ம நார்மலாக பண்ணுற எஃப்டியோ ஆர்டியோ கொடுக்காது. ஏன்னா இதில் காம்பவுண்டிங் எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை நீங்கள் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஜிபிஎஃப் பிடிப்பாங்க, ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இபிஎஃப் பிடிப்பாங்க. இப்போ ஜிபிஎஃப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, சேலரியில் பிடிப்பாங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட சேலரியில். இபிஎஃப்ல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஒரு 1500 பிடிக்கிறான் அப்படின்னா எம்ப்ளாயிட்டேருந்து ஒரு 1500 பிடிச்சி 3600 மாதம் சேர்த்துட்டு வருவாங்க. இது இபிஎஃப். இப்போ ஒரு காமன் மேன் இருக்கான், அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் இல்லை, ப்ரைவேட் கம்பெனிலையும் வேலை பார்க்கல, ஒரு பப்ளிக் இருக்கான், அவனுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அதுக்கு தான் பிபிஎஃப்னு ஒன்று. ஸோ தட் இஸ் கால் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்.
நான் ஏன் சார் பிபிஎஃப் போடணும் அப்படின்னா, இது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபிக்ஸ் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா, ஃபினான்ஸ் கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு. அதனால சேஃபு. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 7.1 to 8 அந்த ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். இதில் நம்ம பண்ணுறதுனால நீங்கள் மினிமம் எவ்வளோ சார் கட்டணும் அப்படின்னா, ஒரு ரூ. 500 மினிமம் கட்டணும். மேக்ஸிமம் எவ்வளோ கட்டலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 ஒரு வருஷத்துக்கு. இது வந்து 12 டைம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து, எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு 12 விட்ராயல் பண்ணலாம். அதுக்கு மேலே அலோடு கிடையாது. இந்த 1,50,000 நான் ஒன் டைமில் கட்டலாமா சார்னா, தாராளமாக கட்டலாம். மினிமம் அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு எவ்வளோ இருக்கணும்? ரூ. 500 இருக்கும். ரைட். இப்போ 15 வருஷம் டூரேஷன் இருக்குது. இந்த 15 வருஷம் நான் கட்டினேன்னா எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, இந்த 15 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 10 வருஷத்துக்கு 15 லட்ச ரூபா. பாக்கி உள்ள ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 7.5 லட்ச ரூபா. மொத்தம் வந்து 22.5 லட்ச ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. 22.5 lakhs இந்த 15 வருஷத்துக்கு இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் கட்டியிருப்பீங்க. இது காம்பவுண்டிங் எஃபெக்ட்னால உங்களுக்கு 15 வருஷம் கழிச்சு 40 lakhs கிடைக்கும். ஸோ 18 lakhs வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இது ஒரு சேஃபு. நம்ம ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு நம்ம பசங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷனுக்கோ இல்லை பொண்ணுங்க மேரேஜுக்கோ ஒரு 40 லட்ச ரூபா நமக்கு லம்சமாக கண்ணுக்கு தெரியாமல் அது பாட்டும் சேவ் ஆகிட்டு இருக்கும். அது காம்பவுண்டிங் எஃபெக்டில். இது மியூச்சுவல் ஃபண்டு கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம். இது வேற ஒன்றும் இல்லை. இதை தான் லைட்டாக கொஞ்சம் லேபிள் பண்ணி சுகன்யா சமிருதி யோஜனான்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுக்குது. தங்க மகள் சேமிப்பு திட்டம், தங்க மகன் சேமிப்பு திட்டம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆம்பளை பசங்களும் அதை பண்ணலாம். அப்படின்னா இது காமன் மேனும் பண்ணலாம். இது எங்கே சார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ், எல்லா ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பேங்க்ஸில் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப பேசிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சேஃபாக உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு பிளான் பண்ணுறீங்க, இல்லை வந்து உங்களோட பசங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கோ இல்லை பொண்ணோட மேரேஜுக்கோ இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணும்போது இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 15 வருஷம் கழிச்சு நம்ம கையில் ஒரு 40 lakhs கிடைக்கும். இது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா சார் அப்படின்னா, இது வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட்னால டெஃபினட்டாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும். ஸோ எஃப்டியோட ஆர்டியோட இது ரொம்ப பெட்டர் ஸ்கீம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஹாய், பை.